இவ்வளோ நாளாக நம்ம எதுக்காக வந்து காத்துட்டு இருந்தோமோ அதுக்கான அறிவிப்பு வந்து வந்தாச்சு. அதாவது டிஏ டிஆருக்கான அந்த 2% வந்து அதிகரிக்கிறதுக்கான கேபினெட் அப்ரூவல் கொடுத்தாச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது 58லேருந்து 60% வந்து அதிகரிக்குது நம்மளோட டிஏ டிஆர் வந்து. ஸோ இந்த 2% வந்து அதிகரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கும் பொருந்தும், இது வந்து பென்ஷனருக்கும் பொருந்தும், ஃபேமிலி பென்ஷனருக்கும் பொருந்தும். ஸோ எல்லாருக்குமே இந்த அரியருக்கான தொகையும் கிடைக்கும். அதே போல் பேமெண்ட்லையும் சரி பென்ஷன்லையும் சரி உங்களோட சம்பளம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுனாலேயே இப்போயே வந்து கிடைச்சிருமா அப்படின்னாக்கா கிடைக்காது. ஸோ இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் இதுக்கான லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் அவங்க வந்து எடுப்பாங்க. பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் டிஓபிபிடபிள்யூ இதுக்கான லெட்டர் இஷ்யூ பண்ண பிறகு தான் பென்ஷனருக்கு வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 18 ஆகிடுச்சு. ஸோ 18லேருந்து இன்னும் 12 நாள் தான் இருக்குது. இந்த மாத பென்ஷனில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலுமே இந்த மாத பென்ஷனில் வந்தாலும் சரி, இல்லை அடுத்த மாதம் வந்து வந்தாலும் சரி, 3 மாதத்துக்கும் அதே போல் 4 மாதத்துக்கும் எவ்வளோ வந்து அரியர் கிடைக்கும். இப்போது கரண்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, இது இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து எவ்வளோ பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயிலான டேபிளும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பென்ஷனருக்கும் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கான ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம 2-3 வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து போன மாதமே வந்து கொடுத்துருக்கணும். இந்த மாதம் பென்ஷன் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு எல்லாருக்கும் வந்து பயன் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். ஸோ இப்போ இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாதனால இதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு வந்து லெட்ரு எழுதி ஜேசிஎம் சரி, அதே போல் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயிஸோட கமிட்டியும் லெட்டர் எழுதினாங்க. அதே போல் ஸ்ட்ரைக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக்குக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதே போல் உங்களோட அரியரும் உங்களோட சம்பளமும் எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கொடுத்த அந்த கேபினெட் அப்ரூவலுக்கான ப்ரெஸ் ரிலீஸு. ஸோ இது வந்து 1/1/2026 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. இது எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் பொருந்தும், அதே போல் பென்ஷனருக்கும் பொருந்தும். பென்ஷனருக்கு வந்து டிஆரும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டிஏவும் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி 58% வந்து நம்ம இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 2% அதிகரித்து டோட்டலில் வந்து 60 வந்து கிடைக்க போகுது. இதோட டோட்டல் வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா 6791.24 கோடி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ண போகுது. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா 50.46 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் 68.27 லட்சம் பென்ஷனர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா வந்து பயனடைய போகிறாங்க. இது வந்து 7வது பே கமிஷன் முறையில் தான் இதோட கணக்கீடு வந்து பண்ணுறாங்க. 8வது பே கமிஷனுக்கான ரெக்கமெண்டேஷன் வந்து கிடைக்காதனால, அதே போல் அது வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகாதனால 7வது பே கமிஷன் படி தான் இது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து சொன்னோம். அந்த 8வது பே கமிஷனோட டேபிளில் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி டிஏ வந்து இப்போ 60% வந்து நம்ம ஏற்கனவே வந்து வாங்கிட்டு இருக்கோம். 60% வந்து 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வாங்குறதுனால அந்த தொகையெல்லாம் 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட்டை வந்து வாங்கியிருக்குமோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து அரியராக வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயிலான டேபிள் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் நம்மளுக்கு 8வது பே கமிஷனில் எவ்வளோ வந்து அரியர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த 2% அதிகமானதுக்கான அந்த டேபிள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அரியர் கேல்குலேஷன் டேபிள். இங்கே வந்து ரேங்க் வைஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கோம். சிப்பாய் ரேங்கில் இருக்கிறவங்களும் சரி, அதே போல் எம்எஸ்சிபி நாய்க்கு, எம்எஸ்சிபி ஹவுல்தார், இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்குக்கு தகுந்தாப்புல நீங்கள் டோட்டலான சர்வீஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அது வந்து இந்த சர்வீஸ் இயர்ஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே சிப்பாயிலேருந்து ஆனரி கேப்டன் வரைக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுலேயுமே 30 வருஷம் 32 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கோம். இப்போ கரண்ட்டில் உங்களோட பேசிக் பென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது, அதாவது இது வந்து ORP 3 அடிப்படையில் நம்ம இந்த பேசிக் பே வந்து எடுத்திருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 2% வந்து டிஏ டிஆர் அதிகரிக்குது. இப்போ வந்து டிஏ வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பொருந்தும், டிஆர் வந்து பென்ஷன் இருக்குது. ஸோ 2% டிஆர் வந்து அதிகரிக்கும் போது இந்த சிப்பாய் ரேங்கில் 15 வருஷம் சர்வீஸ் பண்ண 20,325 ரூபா பேசிக் பென்ஷன் வாங்குகிற ஒருத்தருக்கு 407 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கான அந்த அமௌண்ட் வந்து அதிகரிக்குது.
இப்போ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் வந்து அதிகரிக்குது. இதுவே 3 மாதம் அரியர், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இந்த மாதமே வந்து கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் 1221 ரூபா வந்து அரியராக கிடைக்கும். அடுத்த மாதம் இந்த மாதம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை, அடுத்த மாதம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் 1628 ரூபா வந்து இவருக்கு 4 மாதத்தோட அரியர் கிடைக்கும். அடுத்த மாதம் வந்து அவருக்கு 20,773 ரூபா வந்து டோட்டல் பென்ஷனாக வந்து கிடைக்கும். அதாவது இப்போ வந்து 20,325 ரூபா வந்து அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து 20,732 ரூபாயை வந்து அவரோட பென்ஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த டோட்டல் பென்ஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலரில் இருக்கிற டோட்டல் பென்ஷன் வரைக்கும் இது எல்லாமே யார் வந்து பென்ஷனரோ, வேலை யார் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அவரே வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இந்த காலத்தில் இருக்கிற தொகை வந்து அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டாக இருக்கும். இந்த காலத்தில் வந்து 4 மாதத்துக்கான அரியரும், இந்த காலத்தில் இருக்கிறது 3 மாதத்துக்கான அரியரும், இந்த காலத்தில் வந்து 2% வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்ற அந்த தொகையை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேமிலி பென்ஷன்ன்ற காலத்தில் வந்து நம்ம அதே போல் 15 வருஷம் சிப்பாய் ரேங்க்கில் அவங்க வீட்டுக்காரர் வந்து சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மனைவியோ இல்லை அவங்களோட டிபெண்டோ வந்து இங்கே ஃபேமிலி பென்ஷனர் வாங்குறாங்கன்ற பட்சத்தில் அந்த பென்ஷன் அமௌண்ட்டு 12,195 ரூபாய்க்கு இப்போ 2% அதிகமானதுனால 244 ரூபா வந்து அதிகமாகுது. 3 மாத அரியர் வந்து 732 ரூபாயும், 4 மாத அரியர் வந்து 976 ரூபாயும். டோட்டல் பென்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி 12,195 ரூபா வந்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12,439 ரூபா வந்து வாங்குவாங்க. அதாவது 15 வருஷம் சிப்பாய் ரேங்கில் அவங்க வீட்டுக்காரர் வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே நம்ம கடைசி வரைக்கும், அதாவது ஆர்டினரி கேப்டன் 32 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்க வரைக்கும் ஃபேமிலி பென்ஷனுக்கான டோட்டல் பென்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். 4 மாதத்துக்கான அரியரை வந்து கொடுத்துருக்கோம், 3 மாதத்துக்கான அரியரை வந்து கொடுத்துருக்கோம். 2% டிஏ அதிகமாகிறதுனால இப்போ வாங்குகிற பென்ஷனை விட உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இப்போ இந்த அமௌண்ட் வந்து கூட சேர்ந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எவ்வளோ வந்து அதிகரிக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் கணக்கீடு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 6 மாதமும் நம்மளுக்கு வந்து டிஏடிஆர் வந்து அதிகரிக்கும். இப்போ 1 ஜூலையிலேருந்து நம்மளுக்கு இன்னொரு டிஏடிஆர் வந்து கிடைக்கணும். 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 2 ரிவிஷனாவது ஆகிடும் நம்மளுக்கு டிஏடிஆர். ஏன்னா 8வது பே கமிஷனுக்கான அந்த ஜேசிஎம் ரிப்போர்ட் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் 11வது பாயிண்டில் வந்து நம்ம பென்ஷனருக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்கும் ஒரு கேல்குலேஷன் வீடியோ வந்து சொல்லி கேட்டிருந்தோம் போன வீடியோவில் 8வது பே கமிஷன் பற்றி பேசும்போது. ஸோ அதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 100 பேராவது கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோ வந்து கொண்டு வரலாம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் மேலே ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.